இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்படின்னு சொன்னதே 3 முஸ்லீம். அந்த முஸ்லீம் இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது என்று கூக்குரல் எழுப்பினால், கயவர்களே உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கிறது? ஏன் தப்பா சொல்ற? கர்ச்சிப் எடுத்து போட்டா அது ப்ராப்பர்ட்டி ஆயிடுமா? தப்பான கொள்கை. நான் திரும்ப எல்லாம் படிச்சு பார்ப்பாடு, சாரி கொடுத்த பணத்துக்கு வேலை பார்த்தேன், போயிட்டு வரேன் போயிட்டு வந்தாங்க. நான் பிரிவிலேஜ் மோசம் கொண்டு வருவனர் ஒரு அமைச்சர், உனக்கு தெம்பு இருந்தா திராவிட கொண்டு வா, அம்பேத்கர் புத்தகத்தை காமி எனக்கு இருக்குன்னு. மோசமான கெட்ட நடத்தை உள்ளவர்கள்லாம் ஆட்சிக்கு வரமாட்டார்கள் என்று நம்புகிறேன் என்று அம்பேத்கர் சொன்னார். அவர் நம்பிக்கையை பொய்த்த கூட்டம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது என்று நாடாளுமன்றத்தில் சொன்னேன். ஒரே கூச்சல் போகும், பொய்யா பேசுறேன். நான் வக்ஃப் போர்டுல எல்லாத்தையும் உடைச்சு வச்சிருக்கேன். ரிப்போர்ட் தப்பா வந்திருக்கு, அது வேற விஷயம். நீங்க மெஜாரிட்டி வச்சிருக்கீங்க. அங்க வந்திருக்க சாட்சியத்திற்கும் நாங்கள் செய்த குறுக்கு விசாரணை வந்த சாட்சியத்திற்கும் நீ கொண்டு வர சட்டத்திற்கும் இப்ப நீ பேசுற பேச்சுக்கும் அதை ரெண்டையும் டேலி ஆயிடுச்சுன்னா நான் நாடாளுமன்றத்தில் ரிசைன் பண்ணிட்டு போறேன். வாயை பொத்திக்கிட்டான். இன்ன வரைக்கும் பதில். எங்களுக்கு பின்னால எங்களை இயக்கி கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதனும், அந்த மனிதனுக்கு பின்னால் இருக்கிற பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர் என்ற மாபெரும் தலைவர்களும் எங்களை இயக்கி கொண்டிருக்கிற காரணத்தினால் நாடாளுமன்றத்தில் எங்களை பார்த்தால் பயப்படுகிறார்கள். அரசியல் சட்டத்தினுடைய மாண்புகளை, சரத்துக்களை காப்பாற்றுவேன் சொல்லிட்டு அதே அரசியல் சட்டத்தில் இருக்கிற மதச்சார்பை குழி தோண்டி புதைக்க வேண்டும், அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் என்று இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் சொல்லுகிறார் என்றால், அதை நாடாளுமன்றத்தில் நான் சொன்னா ஐயோ அவரை பத்தி பேசலாமா? நாங்க கடவுளை பத்தியே பேசுங்க, நீ யார்? எனக்கு பெரியாரால், அண்ணாவால், கலைஞரால் எங்களுக்கு வடிவமைக்கப்பட்டு அம்பேத்கரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தத்துவ களத்தோடு நாங்கள் இருக்கிற காரணத்தினால் தான் இந்த மாமனிதர் ஸ்டாலினை வெல்லுவதற்கு இந்திய அரசியலில் எவனும் இல்லை என்று சொல்ல காலத்தில் ஒரு உயரத்தை கொடுக்கிறார். அங்கே ஒரு 10 பேர் இந்துக்கள கிறிஸ்தவர்கள் இருந்து அவர்கள் அடக்கப்படுவார்களானால் அடக்கப்பட்ட பக்கம் தான் நிற்பேனே தவிர சாய்வு பக்கம் ராஜா நிற்க மாட்டான். அதுதான் பெரியார் கொடுத்த திரிவு. ராணிப்பேட்டை நகரில் அனைத்து ஜமாத் சார்பில் திராவிட நட்பு கழகம் முன்னெடுத்திருக்கின்ற ஒன்றிய அரசை கண்டித்து வக்ஃப் சட்ட திருத்தத்தை ரத்து செய்ய கோரி நடைபெறுகின்ற இந்த மாபெரும் கண்டன கூட்டத்தினுடைய தலைவர், திராவிட நட்பு கழகத்தினுடைய தலைவர், எனது அன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய சிங்கராயர் அவர்களே, உரையாற்றி இருக்கின்ற மாவட்டத்தினுடைய அமைச்சர், என்னுடைய பெருமதிப்பிற்குரிய அண்ணன் மாண்புமிகு காந்தி அவர்களே, உரையாற்றிருக்கின்ற பேராசிரியர் சுபவி அவர்களே, அருட்தந்தை ஜெகத் கஸ்பார் அவர்களே, ஆலூர் ஷவா நவாஸ் அவர்களே, நாவஸ்கனி அவர்களே, தீபன் ஸ்ரீவித்யா உள்ளிட்ட நட்பு கழகத்தினுடைய ஏனைய நிர்வாகிகளே, வருகை தந்திருக்கின்ற இஸ்லாமிய பெருமக்களே, பெரியோர்களே, சான்றோர்களே, திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட நம்முடைய தோழமை கட்சியினுடைய நண்பர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடகவியல் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் ஒரு அருவருப்பான சம்பவம் நிறைவேறியதற்கு பிறகு கண்டன குரல் நாடெங்கும் எழுப்பப்பட்டாலும் அந்த கண்டன குரலுக்கு இவ்வளவு பெரிய திரள் வடிவத்தை தந்த திராவிட நட்பு கழகத்திற்கு, அனைத்து ஜமாத்தினுடைய சான்றோர் பெருமக்களுக்கு என்னுடைய நன்றியை, வணக்கத்தை, பாராட்டுதலை இந்த நேரத்திலே நான் தெரிவிக்க விரும்புகின்றேன். எனக்கு முன்னாலே உரையாற்றிய சான்றோர் பெருமக்கள் அனைவரும் அறிவார்ந்த உரையை வரலாற்று தரவுகளோடு ஆற்றினார்கள். நான் உங்கள் முன்னாலே நிற்பதற்கு காரணம் அவர்களை விட நான் அறிவில் சிறந்தவன் என்பதல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர், வக்ஃப் வாரிய சட்டம் குறித்த இந்த நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழுவில் நான் இடம்பெற வேண்டும் என்று விரும்பி எனக்கு ஆணையிட்டு கட்டளையிட்டு அந்த பணியை ஏறத்தாழ ஓராண்டு காலம் செவ்வன செய்தவன் என்கின்ற மன நிறைவோடு நீங்கள் அழைத்ததற்காக நான் இங்கே வந்திருக்கிறேனே அல்லாமல், எனக்கு முன்னாலே உரையாற்றிய சான்றோர் பெருமக்களை விட நான் அறிவுடையவன் என்றோ திறமையானவன் என்றோ நான் கருதி கொள்பவன் அல்ல. என்றாலும் எல்லோரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்க வேண்டும், இலக்கை அடைய வேண்டும் என்ற உணர்வோடு இங்கே நாம் கூடியிருக்கிறோம். நம்முடைய சுபவி அவர்கள் இங்கே பேசுகிற போது சொன்னார், அரசியல் சட்டத்தை எழுதிய அரசியல் சட்டத்தினுடைய வரைவு குழு தலைவர் அம்பேத்கரை போற்றுகிறோமே, அவர் பெயரால் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி உட்பட விழா எடுக்கிறார்களே, அந்த பெருமகனாரை நாடாளுமன்றத்திற்குள்ளே அரசியல் நிர்ணய சபையிலே அனுப்பி வைத்த பெருமை
இஸ்லாமியர்களுக்குத்தான் உண்டு என்பதை இங்கே கோடிட்டு காட்டினார்கள். எனவே நான் அரசியல் நிர்ணய சபையிலே இருந்து தொடங்குகிறேன். முதலில் நான் யாருக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த வக்ஃப் வாரிய சட்டத்தினுடைய முதல் கூட்டம் டெல்லியிலே கூட்டப்பட்டு ஒவ்வொரு மாநிலமாக சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டோம். குஜராத் மாநிலத்திற்கு இந்த குழு செல்லுகிறது. குஜராத் மாநிலத்திற்கு குழு செல்லுகிறது என்று சொன்ன உடனேயே எங்களையும் அறியாமல் எங்களுக்கு ஒரு படபடப்பு. மோடியினுடைய ஊர் அல்லவா, அங்கே போகிறோம் என்று. அதே தேதியில் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் டெல்லிக்கு பிரதமரை சந்திப்பதற்காக டெல்லி வருகிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர், மக்களவை குழுவினுடைய தலைவர் அண்ணன் TR பாலு அவர்கள் எங்களுக்கு ஒரு தாக்கீது அனுப்புகிறார். முதலமைச்சர் வருகிறார், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தவறாமல் டெல்லியில் இருக்க வேண்டும் என்று. நான் அவரிடத்திலே சொன்னேன், முதலமைச்சரிடத்திலே கேட்டு சொல்லுங்கள், நான் குஜராத்திற்கு செல்வதா டெல்லியில் இருப்பதா என்று கேட்டேன். முதலமைச்சரே என்னுடைய தொலைபேசிக்கு நேரில் வந்தார். முதலமைச்சரை டெல்லியில் வரவேற்பதல்ல உங்கள் வேலை, இந்த நாட்டில் இருக்கிற 15% இஸ்லாமியர்களின் உரிமையை காப்பதுதான் உங்கள் வேலை, நீங்கள் அங்கே செல்லுங்கள் என்று சொன்னார். எனவே முதலில் அவருக்கு என்னுடைய நன்றியை, வணக்கத்தை, பாராட்டுதலை என்னுடைய சார்பிலும் உங்கள் சார்பிலும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அரசியல் நிர்ணய சபையிலே என்ன நடந்தது என்பதை நாடாளுமன்றத்திலே நான் சொன்னேன். நான் பல கூட்டங்களிலே சொல்லியிருக்கிறேன். எல்லோரும் அதை காணொலி வாயிலாகவும் காணொலி காட்சி மூலமாகவும் நீங்கள் வலைதளங்களிலே பரப்பியிருக்கிறீர்கள். இந்தியாவிற்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டார்கள் வின்ஸ்டன் சர்ச்சிலும் கிளமெண்ட் அட்லியும். கிளமெண்ட் அட்லி இங்கிலாந்தினுடைய பிரதமர், அப்போது ஆட்சியை இழந்தவர் வின்ஸ்டன் சர்ச்சில். 2 பேருமாக சேர்ந்து ஒப்புக்கொண்டார்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம் வழங்க வேண்டும் என்று. எப்படி வழங்குவது? ஜின்னா பாகிஸ்தான் கேட்கிறார். இந்துஸ்தானத்திலே சொல்லப்படுகின்ற இந்தியாவிலே, வரப்போகிற இந்தியாவிலே இஸ்லாமியர்கள் இத்தனை கோடி இருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்ன செய்ய வேண்டும்? எப்படிப்பட்ட கருத்துக்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள்? இந்தியாவிற்கு போய் எல்லா கட்சிகளையும் கேளுங்கள், எல்லா தலைவர்களையும் பாருங்கள், எல்லா சமூகத்தையும் பாருங்கள். நிறைவாக அங்கே இருப்பது 3 அரசியல் அமைப்பு தான். ஒன்று இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி, இன்னொன்று முஸ்லீம் லீக், இன்னொன்று 542 சமஸ்தானங்கள் இருந்தன. புதுக்கோட்டையில இருந்து ஹைதராபாத்தில இருந்து 542 சமஸ்தானங்கள் இருந்தன. அவர்களுக்கென்று தனி இறையாண்மை, தனி மன்னர்கள், அவர்களுக்கு ஒரு கூட்டமைப்பு. இந்த 3 தான் அரசியல் நிறுவனங்கள், பொலிட்டிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். தனி மனிதர்களை கருத்து கேட்டதற்கு பிறகு இந்த 3 அமைப்புகளை கேளுங்கள் என்று சொன்னபோது கிரிப்ஸ் தூதுக்குழு அங்கே இருந்து வந்தது. அந்த கிரிப்ஸ், லார்ட் கிரிப்ஸ் என்கிற தூதுக்குழு வந்தபோது ஆயிரக்கணக்கானோர் சாட்சியம் அளித்தார்கள். ஆனால் 3 நிறுவனங்கள் சாட்சியம் அளித்தன. அந்த 3 நிறுவனங்களின் சார்பில் வெள்ளைக்காரனுக்கு முன்னால் போய் இந்தியா இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சாட்சியம் அளித்த 3 பேர் யார் தெரியுமா என்று நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் இங்கே பதிவு செய்கிறேன். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அன்றைக்கு வரப்போகிற இந்தியா எப்படி இருக்க வேண்டும் என்று வெள்ளைக்காரனுக்கு முன்னால் சாட்சியம் அளித்தது அபுல் கலாம் ஆசாத். முஸ்லீம் லீக் சார்பில் சாட்சியம் அளித்தது ஜின்னா. 542 சமஸ்தானங்களின் சார்பில் சாட்சியம் அளித்தது பீகார் நவாப். இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்படின்னு வரும்னு சொன்னதே 3 முஸ்லீம். அந்த முஸ்லீம் இந்த தேசத்தில் இருக்கக்கூடாது என்று கூக்குரல் எழுப்பினால், கயவர்களே, உங்களுக்கு என்ன யோகியதை இருக்கிறது? நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லுகிறேன். பாகிஸ்தானை பற்றி பேசுகிறீர்கள், காஷ்மீரை பற்றி பேசுகிறீர்கள். அரசியல் சட்டத்தின் 370வது எடுத்து விட்டோம். இந்த அரசாங்கத்திற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய வெற்றி. நாங்கள் தான் அதை செய்தோம். நேரு பஞ்சமா பாதகம் செய்தார் என்றெல்லாம் சொல்லுகிறீர்களே. நேருவினுடைய வரலாற்றை எடுத்து படித்து பாருங்கள். அவர் எழுதிய கடிதங்கள் தனி புத்தகமாக இருக்கிறது. அவருக்கு வந்த கடிதங்கள் தொகுக்கப்பட்டிருக்கிறது பிரதமராக அரசு ஆவணங்களில். இப்படி சொன்னால் நேருவை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் திமுக காரர்கள். நேருவோடு நாங்கள் உடன்பட்ட காலமும் இருக்கிறது, எதிர்வினை ஆற்றிய காலமும் இருக்கிறது. ஆனால் இந்த தேசத்தை ஒரு மதச்சார்பற்ற நாடாக அமைத்ததில் நேருவுக்கு இருந்த பங்கு மகத்தானது என்பதை அண்ணா ஒப்புக்கொண்டார், கலைஞர் ஒப்புக்கொண்டார், ஏன் தந்தை பெரியாரே ஒப்புக்கொண்டார். அரசியல் நிர்ணய சபையில் என்ன நடந்தது? 1951 நான் கொண்டு செல்கிறேன்.
இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு 3 மாதத்திற்கு ஒரு முறை எல்லா முதலமைச்சருக்கும் பிரதமர் எழுதிய கடிதங்கள் 47 இருந்து 63 வரை தொகுக்கப்பட்டு லெட்டர் ஆஃப் நேரு டு தி சீஃப் மினிஸ்டர்ஸ் என்று தனியாக வந்திருக்கிறது. இந்தியாவில் இருக்கிற அனைத்து முதலமைச்சர்களுக்கும் பிரதமராக இருந்த நேரு எழுதிய கடிதம், அப்படி கவர்னர்களுக்கு எழுதிய கடிதம். மேற்கு வங்காளத்தில் இருக்கிற கவர்னர் கைலாஷ் கட்சு என்கிற சுதந்திர போராட்ட வீரர், மேற்கு வங்காளத்தினுடைய ஆளுநர், அவர் 1951 52 2 கடிதங்களை எழுதுகிறார் நேருவுக்கு. அருமை நண்பர் நேரு அவர்களே, காஷ்மீருக்கு சில உரிமைகளை வழங்கி இருக்கிறோம். அந்த மக்கள் இந்தியாவோடு இணைய வேண்டும், அதற்கு பக்குவப்பட வேண்டும் என்பதற்காக 370 கொண்டு வந்தோம். சுதந்திரம் அடைந்து 5-6 ஆண்டுகள் ஓடிவிட்டன. இப்போது காஷ்மீரை இணைத்தால் என்ன என்று கடிதம். அதற்கு நேரு எழுதுகிறார், இன்னமும் பாகிஸ்தானில் 40% மேலான இஸ்லாமியர்கள் தங்களை பாகிஸ்தானோடு இணைத்துக் கொண்டு மன ரீதியாக மத ரீதியாக வாழுகிறார்கள். அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு இன்னும் சில காலம் தேவைப்படுகிறது. அவர்கள் மீது தவறல்ல, அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகிற அளவிற்கு இந்துக்களாகிய நாம் நடந்து கொள்ள வேண்டிய கடமையும் கட்டாயமும் நமக்கு இருக்கிறது. அதற்கு காலம் தேவை என்று பதில் இருக்கிறார். நேரு பண்ணல. நான் இன்னும் ஒன்று சொல்லட்டுமா? 1996 31 வயசுல நாடாளுமன்ற உறுப்பினராக நான் வந்து காஷ்மீருக்கு நிலைக்குழுவின் பார்லிமெண்டரி ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போனப்ப நாங்கள் கடைவீதியில் ஜாமான் வாங்கிட்டு இருக்கும்போது நீங்களாம் இந்தியாவில இருந்து வந்தீங்கன்னு ஊரில் கேட்டாங்க. லடாக்கில் லேன்னு ஒரு மலைப்பகுதியில் போய் ஜாமான் வாங்கிட்டு இருக்கோம். வேசியில் போயிட்டேன், நீங்களாம் இந்தியாவில் இருங்களான்னு கேட்டாங்க. ஆக நீங்கள் இந்தியர்கள் தானா என்று கேட்ட அந்த சமூகத்தை திருத்தி அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி, நாங்கள் பெரும்பான்மை மக்களாக இருக்கிறோம், நீங்களும் இந்தியர்கள் தான், உங்களுக்கு எல்லா உத்தரவாதத்தையும் நாங்கள் தருகிறோம், அப்படி உத்தரவாதத்தை தர மறுத்தால் நாங்கள் மனிதர்களே அல்ல என்கின்ற அந்த உள்ள திணிவை ஏற்படுத்திய பெருமை நேருவுக்கு உண்டு. அதுதான் கனிந்து இன்றைக்கு வாதத்திற்காக சொல்லுகிறேன். நீங்கள் 370 கொண்டு வந்ததற்கு பிறகும் அந்த மக்கள் இந்தியாவோடு இருப்பதற்கு விரும்புகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் நேருவுடைய உழைப்பு, காந்தியினுடைய உழைப்பு, அன்றைக்கு இருந்த தலைவருடைய உழைப்பு. மறுக்க முடியாது. இன்றைக்கு சொல்லுகிறார்களே சர்தார் வல்லபாய் பட்டேல், அவர்தான் சிறுபான்மை மக்களுக்கான துணைக்குழுவினுடைய தலைவர். அட்வைசரி கமிட்டி அண்டர் தி கான்ஸ்டிடியூஷன் ஃபார் மைனாரிட்டிஸ் ரைட்ஸ். ஒண்ணுக்கு தனித்தனி குழு அமைச்சாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி குழு, என்ன உரிமை வேண்டும், மொழிவாரி சிறுபான்மை மக்களுக்கு என்ன உரிமை வேண்டும், அதற்கு ஒரு சப் கமிட்டி. இப்படி சப் கமிட்டி அமைக்கிற போது அரசியல் நிர்ணய சபையிலேயே தனித்தனி குழுக்களாக பிரிந்து தனித்தனி கடமைகளை ஆற்றி தனித்தனி தரவுகளை சேகரித்த நேரத்தில் அந்த குழுவுக்கு தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு கீழே வேலை பார்த்தவர்கள் யார்? ராஜேந்திர பிரசாத், பின்னாலே குடியரசுத் தலைவர், அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவர். அதுல இருந்த இன்னொருவர் யார்? டாக்டர் அம்பேத்கர். அதுல இருந்த இன்னொருவர் யார்? பண்டித நேரு. பண்டித நேரு, அம்பேத்கர், இவர்கள் எல்லாம் யாருக்கு கீழே வேலை பார்த்தார்கள் என்றால் சிறுபான்மை மக்களுடைய உரிமைகள் என்று இருக்கிற போது சர்தார் பட்டேலுக்கு கீழே வேலை பார்த்தார்கள். சர்தார் வல்லபாய் பட்டேல் அவ்வளவு தீர்த்தங்களை கொண்டு வந்தார் என்பது உண்மை. அவர்களுக்கு எங்கே சர்தார் வல்லபாய் பிடிக்க ஆரம்பித்தது என்றால், பிரதமராக இருக்கிற நேரு வெளிநாட்டில் இருக்கிறார். 48 காந்தி கொலை செய்யப்படுகிறார். கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு சில காலங்கள் கழித்து RSSக்கு இருந்த தடை நீக்கப்படுகிறது. தடை நீக்கிய உடனேயே நீங்கள் எல்லோரும் தேசபக்தர்கள், காங்கிரஸிலே சேர்ந்து கொள்ளுங்கள் என்று கடிதம் எழுதினார். ஒரே ஒரு தவறு செய்தார். அந்த தவறுக்காக 10,000 கன அடியில் ஒரு சிலை. ஆக சிறுபான்மை மக்களுக்கு எல்லா தலைவர்களும் செய்திருக்கிறார்கள் அரசியல் சட்டத்தில். நான் இன்னும் ஒருபடி மேலே போய் சொல்லட்டுமா? அரசியல் சட்டம் வந்தபோது we the people of India having solemnly resolved to constitute India sovereign, secular, socialistic, democratic republic. இன்னைக்கு இருக்கிற சட்டம், இந்திய மக்களாகிய நாங்கள் இந்தியாவை எப்படி உருவாக்கி இருக்கிறோம் என்றால், இது இறையாண்மை உள்ள ஒரு நாடாக, ஒரு சமதர்ம நாடாக, ஒரு மதச்சார்பற்ற நாடாக, ஒரு ஜனநாயக குடியரசு நாடாக. இதிலே மதச்சார்பற்ற என்கிற வார்த்தை அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்திலே இல்லை. அதற்காக அவர் செக்குலரிசம் சொல்லுகின்ற மதச்சார்பை வலியுறுத்தாமல் இல்லை. அவர் என்ன சொன்னார் என்றால், நான் நாடாளுமன்றத்தை சொல்லி தான் பெரிய கலவரமே வந்தது. நாடாளுமன்றத்திலே பிரியாம்பிள் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன், அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரையை சொல்லுகிற போது KT ஷா என்கின்ற அரசியல் நிர்ணய சபையில் இருந்த ஒரு உறுப்பினர்
அம்பேத்கர் அவர்களே, பாகிஸ்தான் பிரிந்து விட்டது. They declared themselves a theocratic state. பாகிஸ்தான் பிரிந்ததற்கு பிறகு மதவழி தேசியம் என்று ஒப்புக்கொண்டார்கள். அந்த நாட்டுக்கு அரசாங்க மதமே இஸ்லாம் மதம் தான். அப்ப மதவழி நாடு, அது ஒரு மத சார்பற்ற நாடு என்று ஒப்புக்கொண்டார்கள். ஆனால் இந்தியாவில் இன்னமும் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள், தங்களை இந்துக்கள் என்று உணராத தாழ்த்தப்பட்ட இருக்கிறார்கள். அது தனி கதை. 1937 வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர்கள் யாரும் இந்துக்கள் அல்ல. எங்க தாத்தா பத்திரத்தை எடுத்து பாருங்க. எங்க தாத்தா பத்திரத்துல இந்துங்கிறதே கிடையாது. சைவன்னு போட்டிருக்கு, ஜாதி போட்டிருக்கு, இல்லைன்னா வைணவன்னு போட்டிருக்கு, ஜாதி போட்டிருக்கு, இந்துங்கிற பேர் இல்லை. அன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் இந்துக்களாக உணரவில்லை. அவர்களையும் இந்துக்களில் சேர்த்த பெருமை காந்திக்கு உண்டு. அது சண்டை, தனி சண்டை. அதனாலதான் 2ஆம் வட்டமேஜை மாநாட்டுக்கு போறப்ப இங்க இருந்த தாழ்த்தப்பட்ட தலைவர்கள் எல்லாம் கையில வாயில ஒரு கோலையை கட்டிட்டு போனாங்க. சிவராஜா இருந்தாலும் MC ராஜாவா இருந்தாலும் ஒரு கோலையை கட்டிட்டு போனாங்க. பின்னாடி ஒரு விளக்கமாத்த கட்டிட்டு போனாங்க. எங்க இங்கிலாந்துக்கு. என்னங்க இப்படி வந்திருக்கேன்னு கேட்டாங்க. இதான் எங்க நிலைமை இந்து மதத்துல. நாங்க நடந்தா அதை கூட்டிக்கணும், நாங்க துப்புனா இதில் தான் துப்பிக்கணும், தெருவில் துப்பக்கூடாது. எங்களை ஏன் இந்து என்று அழைக்கிறீர்கள்? We are not the integral part of Hindus. சொன்னது அம்பேத்கர், சொன்னது தாழ்த்தப்பட்ட தலைவர்கள். அதற்கு பிறகு வேறு சங்கடம் வந்த காரணத்தினால் ஒப்புக்கொண்டார்கள். அந்த அரசியல் நிர்ணய சபையில் சர்தார் பட்டேல் அவர்கள் தலைமையிலே இருந்து எல்லா பிரிவுகளையும் கொண்டு வந்து இஸ்லாமிய பெருமக்களுக்கு உரிமை கொடுத்த நேரத்தில் செக்யூலர் என்கிற வார்த்தை அரசியல் சட்டத்தில் இல்லை. கேடி ஷா கேட்கிறார். அதற்கு சொல்லுகிறேன், நாம் பாகிஸ்தானை போல unless and until we openly declared that this country is a theocratic country, what does it mean? It is a secular country. I do not believe such a bad elements will come to power and say it is a theocratic government. இதை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன மதச்சார்பற்ற நாடு தானே, நம்மகிட்ட இஸ்லாமியர் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர் இருக்காங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க. நம்ம எந்த மதத்தையும் சொல்ல பாகிஸ்தான் மாதிரி இதை வெளிப்படையாக சொல்ற அளவுக்கு மோசமான கெட்ட நடத்தை உள்ளவர்கள்லாம் ஆட்சிக்கு வரமாட்டார்கள் என்று நம்புகிறேன் என்று அம்பேத்கர் சொன்னார். அவர் நம்பிக்கையை பொய்த்த கூட்டம் இன்றைக்கு ஆண்டு கொண்டிருக்கிறது என்று நாடாளுமன்றத்தில் சொன்னேன். ஒரே கூச்சல் குளம், ஒரே பேட் எலிமெண்ட்ஸ். நான் சொல்லையா, அம்பேத்கர் சொல்லியிருக்காரு. I do not foresee such a bad elements will come to power. நான் அப்படி எண்ணவில்லை, இப்படி மோசமானவனா வருவான். வந்துட்டீங்களா ஐயா? என்ன நான் பிரிவிலேஜ் மோசம் கொண்டு வருவனர் ஒரு அமைச்சர், உனக்கு தெம்பு இருந்தா திராவிட கொண்டு வா, அம்பேத்கர் புத்தகத்தை காமிக்க எனக்கு இருக்குன்னு. இப்ப இந்த சட்டத்தில் என்ன தெரியுமா நடந்தது? ஓராண்டு காலம் வக்பாரியத்தில் நாங்கள் எல்லா மாநில தலைவர்களுக்கு சென்றோம். மூத்த வழக்கறிஞர்கள் எவ்வளவு ஃபீஸ்ன்னு கேட்டான். 1 கோடி ரூபாய். எங்களுக்கு முன்னால் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் சாட்சி சொல்வதற்கு மும்பாயில, மகாராஷ்டிராவில், குஜராத்தில் சீனியர் கவுன்சில்ஸ் எல்லாம் பிராமணர்கள். அதுக்கு கீழே அதுக்கு அடுத்து அந்த பெரிய அதிகாரங்க அந்த மாநிலத்தில் பெரிய வக்கீலுங்க. இப்ப சொன்னாரு ஷாராமா சொன்னாரு, இந்த சட்டத்தினுடைய பிரிவு 40 என்ன சொல்லுதுன்னா, சர்வே கமிஷனர் இருக்கார், செக்ஷன் 4 வக்போர்டுக்குன்னு சர்வே கமிஷனர் இருக்கார். அந்த சர்வே கமிஷனரே ஒரு சிவில் கோர்ட். ஒரு வக்ஃப் சொத்தை இது வக்ஃபுடைய சொத்து என்று கண்டறிவதற்கு அவர் சிவில் கோர்ட். பத்திரத்தை பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும், சாட்சியங்களை சேர்க்கணும், எல்லாம் பண்ணணும். அவரு சொல்லிட்டா அப்புறம் ட்ரிபுனலுக்கு போகும். ட்ரிபுனலுக்கு போனா அதான் ஃபைனல். அப்புறம் ஹைகோர்ட்டுக்கு போகலாம். கொஸ்டின் ஆஃப் லாவில் சட்டத்தில் பிழை இருந்தாங்க. இதான் இது அன்னியில ஒரு சட்ட திருத்தம் 1995 நரசிம்மராவ் கொண்டு வந்தார். நான் இன்னும் கூட சொல்லுகிறேன், நாடாளுமன்றத்தில் கேட்டதான் இங்கேயும் கேட்கிறேன். இந்த வக்ஃப் திருத்த சட்டம் கொண்டு வருவதற்கு 95 என்ன காரணம்? எந்த ஒரு சட்டத்தையும் திருத்தணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு அடிப்படை காரணம் இருக்குல்ல, அதுக்கு ஒரு டிமாண்ட் இருக்கணும்ல. காரணமே இல்லாம ஒரு சட்டம் வருமா? PCR ஒன்று இருந்தது, தீண்டாமை ஒழிப்பு சட்டம். அது பத்தலைங்கிறத எல்லா முதலமைச்சர்களும் ஒத்துக்கிட்டாங்க முதலமைச்சர் மாநாட்டில். அதற்கு பிறகு SC/ST அட்ராசிட்டிஸ் ஆக்ட். அப்ப ஒரு சட்டத்தை மேலும் மேலும் கூடுதலாக வழிவுடைமையாக்குவதற்காக வளர்த்து எடுக்கிற போது அதற்கான சமூக காரணங்கள் என்ன, அதற்கான தேவை என்ன, கள நிலவரம் என்ன, ஆன் கிரவுண்ட் என்ன, புள்ளி விவரங்கள் என்ன, இதையெல்லாம் கேட்டு அவர் அரசியல் திருத்துவாங்க. 95 திருத்தினார்கள். என்ன காரணம்? 1971 அன்னைக்கு இருந்த பிரைம் மினிஸ்டர் தலைமையில ஒரு குழு போட்டாங்க. நாடாளுமன்றத்தில் உருவாக்கப்பட்ட குழு இந்தியா முழுக்க சுற்றி பார்த்தது. இஸ்லாமியர்களுக்கு இன்னும் என்ன உரிமை தேவை,
சுதந்திரத்துக்கு பின்னால் அந்த மக்கள் எப்படி இருக்கிறார்கள்? அதிலே ஒரு கூறு அவர்களுக்கு இருக்கிற வக்ஃப் சொத்துக்கள் எல்லாம் பாதுகாப்பா இருக்கிறதா? அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு என்ன செய்யலாம்? அதுக்கு ஒரு ஒயிட் பேப்பர், வெள்ளை அறிக்கை எங்கே தாக்கல் செய்யப்பட்டது? நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அறிக்கை 20 ஆண்டு காலம் 24 ஆண்டு காலம் தூசி தட்டப்படாமல் ஒரு கிடப்பையிலே கிடந்து நரசிம்மராவ் காலத்தில் என்ன காரணத்தினாலோ குரல் எழுப்பப்பட்டு அந்த வெள்ளை அறிக்கையின் அடிப்படையில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அப்போது வக்ஃப் வாரிய சட்டம் திருத்தப்பட்டு செம்மைப்படுத்தப்பட்டது. அப்படி செம்மைப்படுத்தப்பட்டதால் தான் செக்ஷன் 40. பிரிவு 40 என்ன சொல்லுகிறது என்றால், சர்வே கமிஷன் நடத்துறபடி நடத்தட்டும், சர்வே கமிஷனர் போறபடி போகட்டும், அரசாங்கம் போறபடி போகட்டும். ஒருவேளை சர்வே கமிஷனர் சரியில்லாம போய் அரசாங்கம் ஒரு மதச்சார்பற்ற முறையிலே நடந்து கொள்ளாமல் இருந்து அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு இந்துவாக இருப்பாரே ஆனால் ஒரு சொத்து வக்ஃப் சொத்து என்று அறியப்பட்டால், அது தெரிய வந்தால், இந்த 2 பேரும் அமைதியா இருந்தா வேற வழி இல்லை. அந்த போர்டுக்கு அதிகாரத்தை கொடுத்தார்கள். அந்த போர்டு என்ன செய்யணும்? சிவில் கோர்ட்டுக்கு அதிகாரத்தை கொடுத்தாங்க. இந்த 2 பேரும் செய்ய தவறினால், அப்படி ஒரு சொத்து வக்ஃப் போர்டு என்று அறியப்படுமானால் உடனடியாக இந்த கமிஷனர் செய்ய வேண்டிய வேலையை, ஆட்சியர் செய்ய வேண்டிய வேலையை இவர்களே செய்யலாம். எப்படி செய்யலாம் என்றால், இந்த சட்டத்தின் பிரிவுகள் அடிப்படையில் செய்யணும். சும்மா எழுதிட்டு போக முடியாது. சர்வே கமிஷன் என்ன பண்ணணும்? செக்ஷன் 4ல சர்வே கமிஷனுக்கு என்னென்ன உரிமைகள், அப்புறம் வக்ஃப்னு முடிவு பண்ணிட்டா டிக்ளரேஷன் செக்ஷன் 6, செக்ஷன் 5, அதுக்கு பிறகு கெசட்ல போட்ட பிற்பாடு இல்லை நீங்க பண்ணது தப்புன்னு சொன்னா டிஸ்பியூட் செக்ஷன் 7, அந்த டிஸ்பியூட்டை தேர்த்து சித்து வைக்கிறதுக்கு ட்ரிபியூனல் எல்லாம் இருக்கு. இந்த அடிப்படையில் தான் அந்த வக்ஃப் போர்டு முடிவு செய்யலாம். அது மாதிரி வக்ஃப் போர்டுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு ஏறத்தாழ 65,000 பெரிய சொத்துக்கள் வக்ஃப் போர்டால் மீட்கப்பட்டிருக்கிறது வரலாறு. ஆனா இந்த பெரிய பெரிய வக்கீல்லாம் என்ன சொல்றான், எங்களுக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் படிச்சு தராம போயிட்டேன் சிவில் கோர்ட் வக்கீல்னால. அவன் என்ன சொல்றாங்க, அப்படி சொல்றேன் நான், எல்லாம் இருக்கு, ரெக்கார்ட்ல இருக்கு. கர்ச்சீப் எடுத்துக்கிட்டான். ஒரு சீனியர் கவுன்சில் 1 கோடி ரூபா சம்பளம் அவனுக்கு. கமிட்டியில் சொல்றான், ஒரு கர்ச்சீப் எடுத்து செக்ஷன் 40 கீழே அப்படி போட்டு இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னா அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி ஆயிடும். அவ்வளவு மோசமான சட்டம். இருக்கிறவெல்லாம் மடைய நினைச்சுக்கிட்டு நான் திரும்ப கேட்டேன், செக்ஷன் 40 இருக்குல்ல, பிரிவு 40 கீழ் அந்த வக்ஃப் போர்டில் இருக்கிற சேர்மனோ அல்ல அங்க இருக்கிற ஒருத்தரோ இது வக்ஃப் போர்டுன்னு வந்துட்டா அதை வக்ஃப் போர்டு வக்குக்கு சொந்தமான சட்டம் சொத்து என்று சொல்லுவதற்கு எந்த பிரிவினையை கையாள்வார்? அமைதி. இப்ப செக்ஷன் 4 படி பிரிவு 40ல ஒரு என்கொயரி should be conducted by the வக்ஃப் போர்டு for which to locate the title all the provisions in the act should be exhausted. நீ 40க்கு கீழே உன்னுடைய உரிமையை பயன்படுத்தி இந்த சொத்து இந்த கிரவுண்ட் சொத்து வக்ஃப் போர்டுன்னு சொன்னா சர்வே கமிஷனர் என்ன பண்ணுவாரோ அதையெல்லாம் நீ செய். இல்லை உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் தப்பா சொல்ற? கர்ச்சீப் எடுத்து போட்டா அது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி ஆயிடுமா? தப்பான கொள்கை. நான் திரும்ப எல்லாம் படிச்சு பார்த்த பிற்பாடு, சாரி கொடுத்த பணத்துக்கு வேலை பார்த்தேன், போயிட்டு வரேன்ட்டு போயிட்டு வந்தேன். நான் ஏதோ இங்க ராணிப்பேட்டையில வேணும்னு பேசுறதுக்காக சொல்லல. கிரண் ராஜு பேசுகிறார் சட்டத்தை அறிமுகப்படுத்தி. பொய்யவே சொன்னேன், உனக்கு பொய் சொல்றதே வேலையை போச்சான்னு கேட்டேன். இந்த சட்டத்தை முதல் அறிமுகப்படுத்திய போது திருச்சூரை சொன்னேன். அது என்ன ஊரு? திருச்செந்துறையை சொன்னேன். அந்த திருச்செந்துறை ரெக்கார்டை எடுத்து போட்டேன் வக்ஃப் போர்டுல. இந்த நிலைக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு சென்னைக்கு வந்துச்சு. திருச்சி கலெக்டர் கூப்பிட்டோம், வக்ஃப் போர்டு சேர்மனை கூப்பிட்டோம், ரெவன்யூ செக்ரட்டரி கூப்பிட்டோம். 800 ஏக்கரை அபகரிச்சிருந்தா சொல்றானே, உண்மையானு கேட்டோம். ரெக்கார்டு எடுத்து பார்த்தா தெளிவா இருக்கு. இது ஒரு காலத்துல ஒரு நவாபால் 800 ஏக்கரை வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு சொன்னது உண்மைதான். அதுக்கு ரெக்கார்டு இருக்கு. எப்பயோ ஒரு நவாப். ஆனால் 1951லேயே இந்த சொத்துக்கள் விற்கப்பட்டு விட்டன அல்லது பாராதீனம் செய்து விட்டன. அதுவும் இருக்கு. அது ஒரு ஓரமா இருக்கு. அது நம்மனா ஒரு பிரெஸ்கிரிப்ட் ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்ல கையால அப்ப இருந்த கலெக்டர் எழுதியிருக்காரு, இது வக்ஃப் ப்ராப்பர்ட்டி தான், ஒரு நவாபால தான் கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு பிறகு 1951லேயே இதை பல பேருக்கு கொடுத்துட்டாங்க, கிரைம் பண்ணிட்டாங்க அல்லது வக்ஃபை இனமா கொடுத்துட்டாங்க. இப்ப எல்லாம் குடியேறி போச்சு, இப்ப அங்க கிராமம் இருக்கு. ஒத்துக்கிட்டதே அவங்க தான். அதை மட்டும் கரெக்டா மறைச்சிட்டு இந்த 800 ஏக்கரை தப்பா பேசுறாங்க. பொய்க்கு அளவே இல்லை.
பொய்யுக்கு அளவே இல்லை. இப்படியெல்லாம் கொண்டு வந்து ஒவ்வொரு பிரிவாக உடைத்து நொறுக்கி ஒண்ணுலன்னு ஆக்கிட்டோம். இதை நான் சொல்லல, திரும்ப இந்த சட்டம் வந்தப்ப சொல்லியிருக்கேன், எடுத்து படிச்சு பாருங்க. நீ திரும்ப பேசுற, பொய்யா பேசுற. நான் வக்ஃப் போர்டில் எல்லாத்தையும் உடைச்சி வச்சிருக்கேன். ரிப்போர்ட் தப்பா வந்திருக்கு, அது வேற விஷயம். நீங்க மெஜாரிட்டி வச்சுக்கிட்டீங்க. அங்க வந்திருக்க சாட்சியத்திற்கும் நாங்கள் செய்த குறுக்கு விசாரணை வந்த சாட்சியத்திற்கும் நீ கொண்டு வர சட்டத்திற்கும் இப்ப நீ பேசுற பேச்சுக்கும் டேலி ஆச்சுன்னா நான் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுறேன். ராஜினாமா பண்ணிட்டு போறேன். நிறைந்த நாடாளுமன்றத்தில் அமித்ஷா உட்கார்ந்து இருந்தார். I am ready to resign provided what you are talking before the parliament should tally with the report and the documents submitted with the board. கூட்டுக்குழுவுக்கு முன்னால் கொடுக்கப்பட்ட சாட்சியம் என்ன, வழங்கப்பட்ட ஆவணங்கள் என்ன, நான் குறுக்கு விசாரணை வாங்கியிருக்கிற செய்திகள் என்ன. இங்க நீ பேசுற பேசி என்ன ஊரை ஏமாத்துற, நீ எங்களை பேச விட மாட்டேங்கிற. நான் இப்பவும் சொல்றேன், அதை ரெண்டையும் டேலி ஆயிடுச்சுன்னா நான் நாடாளுமன்றத்தில் ரிசைன் பண்ணிட்டு போறேன்னு வாயை பொத்திக்கிட்டான். இன்ன வரைக்கும் பதில் இல்லை. என்ன பார்த்து பேசுறதே இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், என்ன பார்த்து பேச எனக்கா பெருமை? எங்களுக்கு பின்னால எங்களை இயக்கி கொண்டிருக்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான மனிதனும் அந்த மனிதனுக்கு பின்னால் இருக்கிற பெரியார், அண்ணா, கலைஞர், அம்பேத்கர் என்ற மாபெரும் தலைவர்களும் எங்களை இயக்கி கொண்டிருக்கிற காரணத்தினால் நாடாளுமன்றத்தில் எங்களை பார்த்தால் பயப்படுகிறார்கள், பயப்படுறாங்க. ஆக இப்படியெல்லாம் கொண்டு வந்து ஒரு சொத்து வக்ஃப் சொத்தா அரசாங்க சொத்தா என்று சந்தேகம் இருக்குமானால் அந்த வழக்கு கடைசி முடிகிற வரை வக்ஃப் சொத்தாக அறிவிக்கப்படாது, அது அரசாங்கம் கையில் இருக்கும். என்ன நியாயம்? சும்மனாச்சும் ஒருத்தர் வக்ஃப் சொத்துல ஒரு கேஸை போட்டு விட்டுறான். ராணிப்பேட்டையில் ஒரு 40 ஏக்கர் இருக்கு, அது பெரிய வணிக வளாகம் இருக்கு, அதுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் வச்சு இது என்னதுன்னு போட்டுறான், நம்பர் பண்ணிக்குவான் கேஸை. இந்த கேஸ் முனிசிபல் கோர்ட்டில் முடிஞ்சு, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் முடிஞ்சு, அப்புறம் ஹைகோர்ட்டில் முடிஞ்சு, அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போகிறதுக்குள்ள 35 வருஷம் ஆகிடும். என்ன சொல்கிறான் கிளவரா, எப்படி ஏமாத்துறான் பாருங்க. அப்படி கடைசியாக கோர்ட்டில் முடிகிற வரைக்கும் அந்த சொத்து வக்ஃப் சொத்து அல்ல, அது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். அதுக்குள்ளே யார் சாவரா எவன் போகிறான் அதை பற்றி கவலையப்பட மாட்டான். 35 வருஷம் கழித்து அந்த சொத்து சுப்ரீம் கோர்ட்டில் வர்றதுக்குள்ள இங்கே கோவில் கட்டி பிடிச்சிருவாங்க, பிள்ளையார் வச்சிருவாங்க, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஆக எப்படியெல்லாம் அரசு நிர்வாகத்தை முடக்குவது, எப்படியெல்லாம் வக்ஃப் சொத்துக்களை முடக்குவதற்கு அதிகாரங்களை எடுப்பது, எப்படியெல்லாம். இது என்ன தெரியுமா, இது இந்த மாதிரி வந்து கலெக்டர் வந்து இது கிடப்பில் வைக்கப்படுதுன்னு சொன்னா அது மேல அப்பீல் கிடையாது. நீ கேஸுக்கு தான் போலாம், கலெக்டர் போட்ட உத்தரவுக்கு அப்பீல் கிடையாது, ட்ரிபியூனல் ஃபைனல் கிடையாது. இப்படி கட்டுக்கதையில் விட்ட காரணத்தினால தான் நீ சொல்றது எல்லாமே காக் அண்ட் புல் ஸ்டோரி, கட்டுக்கதைன்னு சொன்னேன். நாங்கள் பேசியதற்கு எந்த பதிலும் கிடையாது. நான் இப்போதும் சொல்லுகிறேன், அரசியல் நிர்ணய சபையில மைனாரிட்டி என்று சொல்லப்படுகிற சிறுபான்மை மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? நான் இன்னும் சொல்லட்டுமா? இப்ப சொன்னாரே சுபவி, இந்தியா சுதந்திரம் அடைந்த போது அந்த சுதந்திரத்தை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டாரா காந்தி? நவகாலியில் உட்கார்ந்து இருந்தார், ரத்த ஆறு ஓடுனுச்சு, எல்லை காந்தி அங்கே நின்னார். என்ன காரணம்? அரசியல் சட்டத்தில் ஏன் இவ்வளவு சிக்கல்? ஏன் 2 ஆண்டு காலம் இதை கொண்டு வரதுக்கு காலமாச்சு? சீசா கொண்டு வரலாம்ல. என்ன பிரச்சனை? வெள்ளைக்காரன் துப்பாக்கி கீழே வச்சிருந்தான் தேசிய ஒருமைப்பாடுன்னு. துப்பாக்கி கீழே இந்தியா ஒரு ஒருமைப்பாடு உள்ள நாடாக வச்சிருந்தான். ஆனா அவன் போனதுக்கு பிறகு என்ன செய்யறது? நேருவுக்கு புரியல, காந்திக்கு புரியல. எல்லாரும் உட்காந்து பேசுறாங்க, இத்தனை ஜாதி இருக்கு, இத்தனை மொழி இருக்கு, இத்தனை உணவு இருக்கு, நான் கட்டுற வேட்டி அங்க கட்ட மாட்டேங்கிறான். நான் சாப்பிட்ற கறியை மணிப்பூர்ல சாப்பிட்றது இல்லை, மணிப்பூர்ல சாப்பிட்ற கறியை நான் சாப்பிட்றது இல்லை. நம்ம ஊர் இட்லி ராஜஸ்தான் இல்ல, ராஜஸ்தான் அங்க இருக்க குல்ஃபி இங்க இல்ல. அப்ப உணவு மாறி இருக்கு, உடை மாறி இருக்கு, பழக்க வழக்கம் மாறி இருக்கு, கலாச்சாரம் மாறி இருக்கு. ஏறும் பொழுதுல கல்யாணம் நம்ம சொல்றோம், அங்க இறங்கும் பொழுது 6 மணிக்கு கல்யாணம் நடத்துறோம். அப்ப மதம் வேற, ஜாதி வேற, மொழி வேற, பழக்க வழக்கம் வேற, உணவு வேற, உடை வேற, இத்தனை வேற்றுமைகளையும் கொண்டு வந்து ஒற்றுமையாக கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டும் என்று திட்டமிட்ட ஆவணம் தான் அரசியல் சட்டம். அந்த அரசியல் சட்டம் சொல்லுகிறது, we the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, secular, socialistic, democratic republic. 13 நீதிபதிகள் உட்கார்ந்தாங்க 1972. சுதந்திரம் வந்து 47, அரசியல் சட்டம் அமலுக்கு வந்து 50, 51. 22 ஆண்டுகளுக்கு பிறகு உச்ச நீதிமன்றம் 13 நீதிபதிகளை கொண்ட அமர்வு உட்கார்ந்துச்சு. அரசியல் சட்டத்தை திருத்தலாம், திருத்திக்க. whether the basic structure of the constitution can be amended or not. முதல்ல எதெல்லாம் பேசிக் ஸ்ட்ரக்சர், அரசியல் சட்டத்தை எத்தனை முறை மாத்திக்கிட்டு, இதோட 140 தடவை மாத்திட்டோம்.
அரசியல் சட்டத்தை மாற்றிக்கொள்வதற்கு நாடாளுமன்றத்திற்கு எல்லா உரிமையும் இருக்கிறது. ஆனால் எதையெல்லாம் மாற்றக்கூடாது? அடிப்படை பண்புகளை மாற்றக்கூடாது. அடிப்படை பண்புகள் என்னென்ன? 13 ஜட்ஜு 68 நாள் தொடர்ந்து ஆர்குமெண்ட், கேசவானந்த பாரதி கேஸ். இதெல்லாம் நீ மாற்றக்கூடாது, நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் இல்லை. அதுல செக்யூலரிசம் இருக்கு, அதுல ஈக்குவாலிட்டி இருக்கு. அப்ப நாடாளுமன்றத்தால் 13 நீதிபதிகள் கொடுத்த அமர்வின்படி நீ எதை வேணாலும் மாத்திக்கலாம். பேசிக் செக்ஷன் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் cannot be amended. செக்யூலரிசம், மதச்சார்பின்மை எடுக்கப்பட முடியாது சொல்லிட்டாங்கல்ல. இந்தியாவினுடைய குடியரசு துணைத் தலைவர் தங்கர், ஸ்பீக்கர்ஸ் கான்ஃபரன்ஸ், மாநிலங்களில் இருக்க ஸ்பீக்கர் கான்ஃபரன்ஸ், எல்லா சபாநாயகருக்கான மாநாடு இருக்குல்ல, அரசு பூர்வமான மாநாடு, அந்த மாநாட்டில் சொல்றார் 72 ஜட்ஜ்மெண்ட் தவறு, அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டிய அவசியம் வந்து விட்டது என்று இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர். எது மேல சர்ச்சை எடுத்துட்டு வந்த நீ? அரசியல் சட்டத்தினுடைய மாண்புகளை, சரத்துக்களை காப்பாற்றுவேன் சொல்லிட்டு அதே அரசியல் சட்டத்தில் இருக்கிற மதச்சார்பை குழி தோண்டி புதைக்க வேண்டும், அரசியல் சட்டத்தை திருத்த வேண்டும் என்று இந்தியாவினுடைய குடியரசுத் தலைவர் சொல்லுகிறார் என்றால், அதை நாடாளுமன்றத்தில் நான் சொன்ன ஐயோ அவரை பத்தி பேசலாமா? நாங்க கடவுளை பத்தியே பேசுறோம், நீ யார் எனக்கு? நான் சொன்னேன், நாங்க கடவுளை எல்லா கடவுளையுமே நான் பேசுவேன். Who is this gentleman? After all, தங்கர் இப்படிதான் இருக்குன்னு சொன்னேன். அப்போ அரசியல் சட்டத்தை திரித்து உலுக்கிவிட்டு என்ன காரணத்திற்காக இத்தனை வேறுபட்ட மக்களை எல்லாம் கொண்டு வந்து வேற்றுமையில் ஒற்றுமை என்று கொண்டு வந்தார்களோ, அந்த வேற்றுமைகளை இப்போது மேலும் செழுமைப்படுத்தி ஒற்றுமையை குலைத்து அரசியல் சட்டத்தை தூக்கி அடித்து விட்டு இதை இந்து நாடாக ஆக்க வேண்டும் என்று கொக்கரிக்கின்ற ஒரு கூட்டத்தினுடைய கொட்டத்தை அடக்கக்கூடிய தலைவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் ஸ்டாலினை விட்டால் யாரும் இல்லை என்று எல்லோரும் ஒப்புக்கொள்கிறார். அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன காரணம் என்றால், மோடியை மம்தா எதுக்குறாங்க, மோடியை சிபிஎம் எதுக்குது, சிபிஐ எடுக்குது, முதலமைச்சர் எதுக்குறாங்க, அமித்ஷாவை எதுக்குறாங்க, பிஜேபி எதுக்குறாங்க. அவருடைய தனி மனித போக்கை அல்லது ஜனநாயகத்திற்கு விரோதமான போக்கை, மதசார்பின்மைக்கு எதிரான போக்கை ஒரு தனி மனிதர்களாக நின்று அவர்கள் போராடுகிறார்கள். போராடுகிறவர் கையில் தத்துவ ஆயுதம் இல்லை. Individuals are fighting against the government. Individual leaders are fighting against அமித்ஷா and மோடி. ஆனா அவங்க கையில ஒரு தத்துவார்த்த ஆயுதம் இல்லை. அந்த ஆயுதத்தை கொண்டிருக்கிற ஒரே தலைவன் திராவிட இயக்கத்தினுடைய தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எங்கள்கிட்ட தான் அந்த தத்துவத்தை முறியடிக்கிற, உன்னுடைய தத்துவத்தை முறியடிக்கக்கூடிய ஆயுதம் பெரியாரால், அண்ணாவால், கலைஞரால் எங்களுக்கு வடிவமைக்கப்பட்டு அம்பேத்கரால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தத்துவ கணத்தோடு நாங்கள் இருக்கிற காரணத்தினால்தான் இந்த மாமனிதர் ஸ்டாலினை வெல்லுவதற்கு இந்திய அரசியலில் எவனும் இல்லை என்று சொல்ல காலத்தில் ஒரு உயரத்தை தொட்டிருக்கிறார். நம்முடைய ஆளுநர் நவாஸ் சொன்னார், ராஜா சாய்பாயிட்டார்னு. அவருக்கு ஆசை சாய்பாயிட்டார்னு. நான் சொல்லுகிறேன், நாம் எல்லோரும் முதலில் மனிதர்கள். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனால் அடிமைப்படுத்தப்பட்டால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனால் திமிரோடு அடக்கப்பட்டால், ஆளுமை செய்யப்பட்டால், அப்படி அடக்கப்படுகிற குரலுக்காக நிற்கிற குரல் தான் திராவிடத்தின் குரல். அங்கேதான் ராஜா நிற்பான். ஒருவேளை ராணிப்பேட்டையிலே பெரும்பான்மை மக்களாக இஸ்லாமியர்கள் இருந்து, அங்கே ஒரு 10 பேர் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் இருந்து அவர்கள் அடக்கப்படுவார்களானால் அடக்கப்பட்ட பக்கம் தான் நிற்பேனே தவிர சாய்வு பக்கம் ராஜா நிற்க மாட்டான். அதுதான் பெரியார் கொடுத்த திரிவு. சேகுவாரத்தை கேட்டாங்களே, சேகுவார் எங்கே பிறந்தார்? அவர் பிறந்த தேசம் அர்ஜென்டினா. எங்கே அமைச்சராக வந்தார் புரட்சிக்கு பிறகு? கியூபா. அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்து விட்டு பொலிவியாவுக்கு போகிறார், பக்கத்து நாட்டில். அங்கே அடக்கப்பட்ட சமுதாயம் புரட்சி அடைந்து கொண்டிருக்கிறது. அந்த புரட்சிக்கு தலைமை தாங்குகிறான் ஆயுதம் ஏந்தி. அவனிடத்திலே பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், சேகுவாரா, நீ பிறந்தது அர்ஜென்டினா, ஆண்டு கொண்டிருந்தது கியூபா, புலிவியாவுக்கு எந்த போராடுகிறாய் என்று கேட்டான். அவன் சொன்ன வாசகம் தான் நான் கல்லறையில் இன்றைக்கும் இருக்கிறது. எந்த தேசம் அடிமை கேட்டு கிடக்கிறதோ அந்த தேசத்திற்கு நான் தொண்டாற்றுவேன். அந்த தேசம்தான் என்னுடைய சொந்த தேசம். எந்த தேசம் அடிமை பெற்று கிடக்கிறதோ அந்த தேசம் என் அன்னை தேசம் என்று சொன்னான். அந்த வாசகம் இன்றைக்கும் கல்லறையில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொல்லுகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில், திராவிட நட்பு கழகமாக இருந்தாலும், திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், ராஜாவாக இருந்தாலும், சுபவியாக இருந்தாலும், கஸ்பராக இருந்தாலும்,
யார் அடக்கப்படுகிறார்களோ, யார் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய குரலாக இறுதி மூச்சு வரை நாங்கள் இருப்போம் என்கிற உத்தரவாதத்தை வழங்கி நீதிமன்றத்தில் வெற்றி பெறுவோம் என்கிற உறுதியை, அந்த நம்பிக்கையை உங்களுக்கு தெளித்து உங்களோடு இன்றைக்கும் இருக்கிற உடன் பிறந்த சகோதரர்களாக இருப்போம் என்கிற உறுதியை, உத்தரவாதத்தை வழங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.